சனிக்கிழமை சந்திப்பு தொடங்கி இருக்கு. விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு ஆடியோ சரியா கேட்கலன்னு சொல்றாங்க சார். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அதை தவிர்த்துட்டு இன்னைக்கான நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு அதுவும் ஆடியோ அங்கேருந்து வந்ததுக்கான நேரம் அதெல்லாம் கூட கழிச்சுட்டு அவருடைய என்ன பேச போறாரு அப்படின்றதுல தான் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேன். ஆனால் அவர் மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு அரசியலை வந்துட்டு முன்னெடுத்து பரப்புரை பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறாரு. அது எது எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வராரோ அதே தான் இவரும் பேசுறாரு. நீங்கள் இதை வாக்குறுதி கொடுத்தீங்க, இதை செய்யலை, நீட்டை கேன்சல் பண்ணுவேன், நீங்கள் ரத்து பண்ணுவேன், நீங்கள் பண்ணலை, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவீங்கன்ற சொன்னீங்க, பண்ணலை, 40% பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடம் கொடுப்பீங்கன்னு அவங்க கொடுக்கல, கோஆபரேட்டிவ், இப்படி ஏகப்பட்ட விடயங்களை அவர் தொடர்ந்து இது குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே வந்தார். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு அரசியலை பண்ணிட்டு போனார். அதோடு சேர்த்து என்ன ஆகி போச்சு, இந்த மைக்கு ஃபெயிலியர் எல்லாமே சேர்த்து அவருடைய முதல் பரப்புரை பயணத்தை மக்கள் சந்திப்புன்னு வச்சுக்கோங்க. மக்களை அவர் சந்திக்கிறார், மக்கள் மேலேருந்து அவர் பேசுகிறாரு. அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை நான் பார்க்குறேன்.